ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் பண்ற எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். அண்ட் கிறிஸ்டியன்ஸ்ல நெறைய பேர்ட்ட கேட்கும்போது அவங்க சொல்றது என்னன்னா, நாங்க 12 மணிக்கு போயிட்டு சர்ச்ல ஜெபம் பண்ணுவோம். அதுதான் எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலு. எங்களோட நியூ ட்ரெஸ்ஸ அன்னைக்கே வியர் பண்ணி, நாங்க வந்து 12:00 போயிட்டு சர்ச்ல வந்து ப்ரே பண்றது தான் எங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல். அப்படிங்கிற மாரி என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் நெறைய பேர் சொல்றாங்க. அ அதையும் தாண்டி நீங்க கிறிஸ்டியனா இருந்தீங்க, நான் இப்படிலாம் செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களோட உங்களோட நீங்க என்னென்ன பண்ணுவீங்க? உங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும்? அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நாங்க கண்டிப்பா பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அண்ட் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லுமே நம்மளோட ஃப்ரெண்ட் வீடு டெக்கரேஷன் தான். நான் இருக்கிற அ நான் ஸ்டே பண்ணியிருக்க அபார்ட்மெண்ட்ல பக்கத்து வீடு இவங்க. ரொம்ப அழகா ரசிச்சு டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. பட் நம்ம டெக்கரேட் பண்ற ஐட்டம் எல்லாமே நம்ம எல்லார் வீட்லயுமே பார்க்குறோம். பட் இது எப்படி கடையில இருக்கும் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக தான் நாங்க ஷாப்ல போயிட்டு, இந்த டெக்கரேஷன் ஐட்டம் எல்லாத்தையுமே நாங்க வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க வீடியோ எல்லாமே எடுத்திருக்கோம். அம் அத வந்து உங்ககிட்ட ஷேர் பண்றது எனக்கு ரொம்பவே சந்தோஷம். பட் இந்த லைட்டு, இந்த இந்த இதோட டிஃப்ரெண்டான பொம்மைகள் இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே செம்ம ஹாப்பி மூடாவும், நம்ம ஒரு குழந்தையா ஃபீல் பண்ற மாரி தான். எப்படியா இருந்தாலும் இந்த லைட்ஸோ, இந்த மாரி விஷயங்கள பார்க்கும்போது நமக்கே ஒரு ஆசை வரும்ல. கிறிஸ்மஸ் ட்ரீலாம் அவ்ளோ வெரைட்டீஸா கீழ வந்து இந்த டியர் இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்ப அழகா இருந்துச்சு. அவங்க என்கிட்ட ரொம்ப ஷேர் பண்ணியிருந்தாங்க. நாங்க இந்தந்த ஐட்டம் இங்கெங்கலாம் நாங்க வாங்குனோம். இப்படிலாம் இருந்துச்சு. இதுக்கெல்லாம் போனீங்கன்னா செம்ம வெரைட்டீஸ் நெறைய இருக்கும். நீங்க அதெல்லாம் பாருங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்களா. ஸோ நாங்க அந்த பர்ட்டிகுலரா அந்த மாரி ஷாப்புக்கு போயிட்டு இந்த கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் எங்கெல்லாம் இருக்குமோ, அந்த மாரி ஷாப்புக்கு நாங்க செப்பரேட்டா போயி, இந்த வீடியோ நாங்க வந்து ஷூட் பண்ணியிருக்கோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்காக மட்டுமே தான். அந்த டெக்கரேஷன் பக்கத்திலேயே ஒரு ஃபோட்டோ ஷூட் மாரி இந்த தாத்தா வெயிட் பண்ணி இது ஒரு அழகு தாத்தா வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க கூடயே நாங்க வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். இது பார்த்தீங்கன்னா, மேல வந்து சாம்பிளுக்காக தான் இந்த பொம்மை வச்சிருந்தாங்க. நாங்க வந்து இந்த கடையில இந்த மாரி பொம்மைகள்லாம் வச்சிருக்கோம். உங்களுக்கு வேணும் அப்டின்னா, நீங்க உள்ள போய் பாருங்க அப்டிங்கிற மாரி இந்த வெரைட்டீஸ் கீழ வச்சிருந்தாங்க. கீழ ஃபுல்லுமே மேல பொம்மை, கீழ ஃபுல்லுமே லைட்டிங் வெரைட்டி தான். எப்டி எப்டிலாம் லைட் செட் பண்ணலாம்? என்னென்ன கலர்ஸ் லைட்டு மல்டி கலர்ல வேணுமா? ஒயிட் கலர் வேணுமா? கோல்டன் கலரா? அம் அப்படி மாரி இருந்துச்சு. இந்த ட்ரீல வந்து தொங்க விடுவாங்க தெரியுமா? அது எல்லாமே குட்டியா அழகழகா கிறிஸ்மஸ் தாத்தாவா இருக்கட்டும், அந்த கலர் பாலா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப அழகா இருந்துச்சு. சரி முடிச்சுட்டு ஷாப்ப விட்டு வெளில வந்து பார்த்தோம் அப்படின்னா, அவ்ளோ வீட்லயும் இங்க கிறிஸ்டியன்ஸ் ஜாஸ்தி பொதுவாவே. அதனால அவங்கவங்க வீட்டுக்கு புடிச்ச மாதிரி டெக்கரேஷன் பண்ணிக்கிறத நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம நம்மளால முடிஞ்சுச்சு அப்டின்னா, நம்ம வந்து நமக்கு புடிச்ச டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல அப்டின்னா, இந்த மாரி திங்ஸு, லைட்ஸ் எல்லாம் வாங்கி குடுத்து, நம்ம வந்து ஒரு ரென்டல் அமௌண்ட் மாரி ஒரு அமௌண்ட் பேசி சொல்லிட்டோம் அப்டின்னா, அவங்களே வந்து லைட்ஸ் எல்லாமே செட் பண்ணி குடுத்துட்டு, போற மாரி ஃபெசிலிட்டீஸுமே இங்க இருக்கு. இது பார்த்தீங்கன்னா, இது ஒரு அபார்ட்மெண்ட் போல. அவங்க அபார்ட்மெண்ட் ஃபுல்லுமே இந்த மாரி மரத்துல ஃபுல்லும் ஒயிட் கலர் லைட்டிங் செம்ம அழகா இருந்துச்சு. பட் வீடியோலயும் ஓரளவு கிளியரா தான் இருக்கு. நேர்ல பார்த்த மாரியே தான் இருக்கு. இது பாருங்க அந்த நைட் டைமிங்ல இந்த ஒயிட் லைட் எவ்ளோ அழகா இருக்கும் அப்படிங்கிறத செம்மையா இருந்துச்சு. அதனால தான் உங்க கூட இதையுமே நான் ஷேர் பண்ணி அட்டாச் பண்ணியிருக்கேன். அம் அண்ட் இத வந்து இப்ப டெக்கரேட் பண்றவங்க எல்லாமே நியூ இயர் வரைக்கும் வச்சிருப்பாங்க. ஸோ நாங்க வந்து இந்த வீக்கெண்ட்ல ஒரு டெக்கரேட் பண்ணியிருக்க ஒரு அபார்ட்மெண்ட் ஃபுல்லுமே ஒரு அரவுண்ட் ஒரு 300, 400 வீடு இருக்கிற மாதிரி, அந்த அபார்ட்மெண்ட் ஃபுல்லுமே லைட் செட்டிங்கோட இருக்கும். அத வந்து நான் நெக்ஸ்ட் வீக் நான் வந்து அப்லோட் பண்றேன். ஓகே ஃபிரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.